ஹலோ ஹால். இது வந்து ஒரு ஈவினிங் விலாக் வித் மார்னிங் விலாக். இது வந்து முந்தின நாள் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போது சந்தைக்கு போயிட்டு இந்த 1 வீக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு காய்கறி ப்ராப்ளம் இல்லை, இட்லி தோசை மாவுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து மறுநாள் மார்னிங். ஸோ எந்திரிச்சோடனே விளக்கி வச்ச பாத்திரத்தை எல்லாமே அடுக்கி வச்சுட்டு சமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் பாலக்கீரை கூட்டு, சாதம், இட்லி, கார சட்னி இவ்வளோ தான் வந்து செய்ய போகிறேன். ஏன் என் மூஞ்சி இப்படி அஷ்டகோணலாக இருக்குன்னா பயங்கர கோல்டு, இன்னும் கோல்டு சரியாகலை. அதே மாதிரி என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பருப்பை ஃபஸ்ட்டு வந்து நான் உல வச்சுட்டேன். எந்திரிச்சு வந்தோடனே உல வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பை கழுவி குக்கரில் வந்து பருப்பை வேக போட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடியும். இன்றைக்கி வந்து நேற்று சந்தைக்கு போகிறனால ஹஸ்பண்ட் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தனால சின்னவனுங்க 2மே காலையில் எந்திரிச்சோடனே வாழைப்பழம்னா போதும் என் குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே சரி, வேறு எதுவுமே கேட்க மாட்டானுங்க. அந்த பழம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பானுங்க. அதனால் அவனுங்களுக்கு வந்து பால் ஞாபகமே இல்லாமல் வாழைப்பழமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் அதனால் பால் இன்றைக்கி காய வைக்கல. எந்திரிச்சோடனே நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உல கொதிச்சனால அரிசியை போட்டு உப்பு போட்டு அந்த பக்கம் அரிசி வெந்துட்டு இருந்துச்சு. பருப்பை வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாலக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து நாள் சந்தையிலே வாங்கிட்டு வந்தது. இந்த பாலக்கீரை வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுட்டு அதுவே சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிடுவாங்க, பிணைஞ்சும் சாப்பிட்டுப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது சாம்பாருக்கு வந்து காய்கறி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதையும் ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். தம்பி வந்து இன்னொரு பக்கம் வந்து தம்பிங்க வந்து ஸ்கூலுக்கு பெரியவன் வந்து அவர் கிளப்பி விட்டுட்டு இருந்தார். ஸோ நான் வேகமாக இன்றைக்கி எந்திரிச்சதே வந்து 7:45 ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்னென்னா நாள் நைட்டு வந்து நான் இந்த கோல்டுக்கு டேப்லெட் போட்டனால என்னால் கண்ணு முழிக்கவே முடியலை. என் வாய்ஸ் கூட இன்னும் வந்து சரியாகலை. அவ்வளோ கோல்டு. திடீர்னு இங்கேருந்து தான் எனக்கு இவ்வளோ கோல்டு வந்துச்சுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. அவ்வளோ ஒரு கோல்டு. ஸோ அதுவும் இந்த வெயில் காலத்தில் எனக்கு சும்மாவே என் உடம்பு வந்து கோல்டெல்லாம் பிடிக்காது. அவ்வளோ சாதாரணமாக கோல்டு வராது, ஃபீவர் வராது. எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ்னால் இந்த கால் வலி, கை வலி, அப்புறம் இந்த வயிறு வலி இதுதான் வருமே தவிர்த்து கோல்டு, ஃபீவர் வந்து எனக்கு ரொம்ப ரேரு. சின்ன குழந்தையிலேருந்தே நிறைய பேருக்கு ஃபீவர்னால் அடிக்கடி லீவ் போடுவேன். எனக்கெல்லாம் ஃபீவரே வராது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ ரொம்ப ரேர் எனக்கு ஃபீவர், கோல்டெல்லாம் வருது. இந்த கோல்டு எதுக்காக எனக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியலை. ஒரு அதிசயமான கோல்டாக இருக்குது. சரி இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து என் பையனுக்கு இட்லி, இந்த கார சட்னி, மிக்சடு சட்னினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லி அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே நறுக்கி வச்சுட்ருந்தேன். இந்த குக்கர் வந்து நான் விசில் எடுக்கும்போது எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. பட் விசில் எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சு. அதனால தான் அந்த தட்டை போட்டு நான் மூடி வைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாக இருக்கட்டும், நான் பண்ணுற வேலையாக இருக்கட்டும் எல்லாமே விலாக்ஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து எங்கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், நம்ம பேசலாம் நிறைய விஷயங்கள். ஸோ என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி லாங் வீடியோ நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கூட நான் போடுவேன். டைம் இருந்தால் ட்வைஸாக கூட நான் போடுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த சட்னிக்கு வந்து நான் தாளித்து விடுறதுக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 4, தக்காளி 4, தேங்காய் கொஞ்சோண்டு போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஃபனுக்கு கொடுத்து விடும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். நான் வந்து எப்படி மாவு ரேஷியோ போடுறேன்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கு வந்து வதக்குனதை வந்து ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணிக்கு வந்து சாதம் வெந்துருச்சு. ரொம்ப ஜர்ம் ஆகுதோ பரவாயில்ல, சமாளிச்சுக்கோங்க. அதையும் வந்து சாதத்தை வடித்து விட்டுட்டு சட்னிக்கு அரைச்சி எடுத்துட்டு தம்பிக்கு வந்து இட்லி ஊட்டி விடவும் கொடுத்துட்டு டிஃபனுக்கும் அவனுக்கு இட்லி தான். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் கட்டும்போது தான் சார் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் கல்யாண வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். செம்ம கடுப்பு எனக்கு. சரி என்ன பண்ண, பரவாயில்ல ஓகேன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நம்ம பேசும்போது தான் இந்த ஐஸ் வண்டி வரும், என் குட்டி நான் எந்திரிச்சு வராரு, எல்லாமே நடக்குது. இதே மாதிரி இன்னொரு விலாகில் நல்லபடியாக நான் பேசுகிறேன். சாரி, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.